வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம 3 ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேரினேஷன், செகண்ட் குக்கிங், தேர்ட் குக் பண்ணதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், தனியாத்தூள். இப்போது மட்டன் மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்குங்க. தயிர் வந்து நல்லா டெண்டரைசர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு ஊறணும். ஊறினா தான் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மேரினேட்டட் மட்டனோட இதை சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். இது குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் மட்டனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நான் இதில் ஒரு 2 கரண்டி தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். ஒரு 10 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம குக்கிங் ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஃப்ரையிங் ஸ்டெப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு கரம் மசாலா, வெங்காயம், சோம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயத்தை வந்து 1க்கு 2 இடித்து எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் பிரிஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறோம். கருவேப்பிலை போட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுறோம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னா கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருக்கு. இதை இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு. அந்த சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் சப்பாத்தி அது மாதிரி பண்ணும் போது இதை நீங்கள் தொட்டுக்க இந்த கன்சிஸ்டன்சிலே எடுத்துடலாம். இப்போது நான் இதோட கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்க்குறேன். காரம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணுறேன். இப்போ பெப்பர் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுறேன். இப்போது நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இது வந்து சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வெறும் ரசம் சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு இது சுக்கா மாதிரி, ட்ரை சுக்கா மாதிரி தொட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்காவை சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.